தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 21வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். கருதா மறவா நெறிகாண எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனனே விரதாசுர சூர விபாடனனே என்பதாகும். தொடர்ந்து நாம் இப்பாடலின் சொற்களுக்கு பதவுரையை சிந்திப்போம். வரதா கேட்ட வரங்களை வழங்குபவரே, முருகா முருகக் கடவுளே, மயில் வாகனனே மயிலை வாகனமாக கொண்டவரே, விரத அசுர சூர அருவருப்புடைய அசுரனாகிய சூர பத்மனை, விபாடனனே வேலால் பிளந்தவரே, கருதா மறவா நெறிகாண நினைப்பு மறப்பு அற்ற வழியை கண்டுகொள்ள எனக்கு அடியேனுக்கு இருதாள் வனசம் தர இரு பாதங்களாகிய தாமரைகளை தருவதற்கு என்று இசைவாய் எப்பொழுது திருவுள்ளம் இசைந்து அருளுவீர் என்பதாக அமைந்துள்ளது. கேட்ட வரங்களை வழங்குபவரே, முருகவேலே, மயில்வாகன கடவுளே, அருவருப்புள்ள அசுரனாகிய சூர பத்மனை வேலால் பிளந்தவரே, நினைப்பு மறப்பில்லாத நெறியை அடியேன் அடைய உமது திருவடி கமலங்களை எந்த நாள் தந்தருள்வீர் என்பதாக இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருளை சிந்திப்போம். முதலில் வரும் சொற்றொடர் கருதா மறவா நெறிகாண. கருதுதல் மறத்தல், அதாவது நினைப்பதும் மறப்பதும் அனுபூதிக்கு தடைகளாகும். அந்தி பகலற்ற இடம் அருள்வாயே என்கிறது திருப்புகழ். இரா பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே என்கிறது கந்தர் அலங்காரம். இரவு பகலில்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்றுந்தி பர என்று திருவுந்தியார் கூறுகிறது. இரவு என்பது தத்துவங்களின் தொழில்பாடின்றி ஆணவ மலத்துடன் மாத்திரம் கூடியிருக்கும் ஆன்மாவின் தனிப்பட்ட நிலை. பகல் என்பது ஆன்ம தத்துவங்களோடு கூடி விஷயங்களை நுகரும் சகஜ நிலையாகும். ராப்பகலற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் என்று திருமந்திரம் உரைக்கிறது. தொடரும் சொற்றொடர் இருதாள் வனசம் தர என்றிசைவாய் என்பதாகும். முருகா, உனது திருவடி தாமரையை சிறியர்க்கு என்று தருவீர், உனது திருவுள்ளம் என்று இசையும் என்று அருள்தாகத்துடன் அடிகளார் வேண்டுகிறார். தொடரும் சொல் வரதா என்பதாகும். அடியார்கள் கேட்ட வரங்கள் அனைத்தினையும் ஒரு சிறிதும் தாமதிக்காமல் வழங்கும் வரதன் முருகனாவான். தேவர் வரதா முருக தம்பிரானே என்று திருப்புகழ் கூறுகிறது. தொடரும் சொற்றொடர் விரதா சுரசூர விபாடனனே என்பதாகும். விரத அசுர சூர என்று நாம் பிரிக்க வேண்டும். விரத என்றால் அருவருப்பு என்ற பொருளாகும். விரத மாயைபுரி சகுனி என்று மகாபாரதம் உரைக்கிறது. விபாடனம் என்றால் பிளத்தல். பாடனம் என்றால் பேச்சு. வி என்ற எழுத்து இங்கே இன்மை பொருளை உணர்த்துகிறது. சூரனுடன் பேச்சுவார்த்தை இல்லாதவன் என்றும் சூர் அவி பாடனம் சூரனுடைய ஆண்மையை அவித்த பேச்சுடையவனே என்றும் பொருள் கொள்ளலாம். விரதாசுர எனக் கொண்டு அடியாரை காக்கும் விரதத்தை உடையவனே சுரதேவனே என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். இந்த அனுபூதி பாடல் மிகவும் சிறந்தது. ஆறுமுகப் பெருமானுடைய அருளை பெற்று அனுபூதி அடையவும் அவாவுடைய ஒவ்வொருவரும் முருகவேலிடம்
கருதா மறவா நெறி பெரும் பொருட்டு வேண்டும் அறிய வேண்டுகோள் இது. சூரசம்ஹார வரத மூர்த்தியே, நினைப்பு மறப்பற்ற அனுபூதி நிலை பெற உன் பாதத்தை தந்தருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது. நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 22வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 21வது பாடலையும் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.